நானும் வீடியோ தள்ளி பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சேனலில் விஜய்க்கு ஆதரவாகவும், ஒரு சேனலில் விஜய்க்கு எதிர்ப்பாகவும், ஒரு சேனலில் விஜய் அப்படி, ஒரு சேனலில் விஜய் இப்படி. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். விஜய் புதுசாக வந்தவர் தான். விஜய் ஜெயிச்சா எல்லாருக்கும் நல்லது. விஜய் தோத்தா எங்களுக்கும் பாதிப்பில்லை, விஜய்க்கும் பாதிப்பில்லை. ஏன்னா தம்பியா, அண்ணனா, தாய்மார்களா, தங்கச்சியா எல்லோரும் நாங்கள் கூட இருப்போம் அரசியலை தாண்டி. அது இருக்கிறதுனால தான் விஜய் அரசியலுக்கே வந்திருக்காரு. ஓகே, சப்போஸ் நீங்கள் யாருக்கு மறைமுகமாக முட்டு கொடுக்குறீங்களோ அவங்க தோற்று போனால் அதனால் விஜய் ஜெயிச்சாதான் எங்கள் ஆதரவுனெல்லாம் நீங்கள் முட்டாள்தனமாக பேசாதீங்க தயவு செஞ்சு. ஆனால் விஜயை பேசினாதான் உங்களுக்கு பாக்கெட்லாம் நிறையுதுங்கிறது அது நல்லாவே தெரியுது. இத்தனை வருஷத்தில் பார்க்காத எத்தனைமோ முகமெல்லாம் வந்து பேசுது. விஜயை பேசுகிறதுனால தான் உங்களுக்கு ஒரு வேளை சோறு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிருந்தா நல்லா இருங்க, தப்பே இல்லை. விஜய் தோத்தாலும் ஜெயித்தாலும் என் அண்ணன் ஜெயித்தா, என் அண்ணன் தோத்தா நாளைக்கு என் அண்ணனுக்கு கூட இருப்போம். ஏதோ ஒரு சேனல் மைக்கை நீட்டினாங்கிறது வேண்டி ஏதோ பேசாதீங்க. உங்களையெல்லாம் நினச்சா உங்களையெல்லாம் நினச்சி பார்த்து சிரிக்கிறதா, அழுகிறதா, கோவப்படுறதா, இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இத்தனை முகமும் விஜய் வந்ததுக்கப்புறம் தான் வந்திருக்கீங்க. விஜய் வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் சேனலே உயிர் பெற்று அப்படியே வியூஸு போகுது. என்னன்னால சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டு நல்லா இருங்கடா, போங்கடா. மனிதாபிமானம், மனிதத்துவத்தோடு பேசுங்க, வேறு எதுவும் வேண்டாம். என் அண்ணன் தோற்ற போயிட்டு போகிறேன். என் அண்ணன் தோத்துட்டான், அவ்வளோதான். நாளைக்கும் அந்த பேர், ஜெயித்தாலும் அந்த பேர் இருக்கும், தோற்றாலும் அந்த பேர் இருக்கும். மைண்ட் இட்.